நம்ம இந்த 1 இயர் டிராவல் பண்றோம்ல ரஞ்சித். இந்த 1 இயர் கண்டிப்பா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு 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 நல்ல குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டினால தான் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே ஸ்டில் ஓடிட்டு இருக்கோம். போயிட்டு அந்த இருக்கிறது காரணம் ஒரு குவாலிட்டி என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது என்னன்னு சொல்லுவ நீ? ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுத்துக்கு வந்தது காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. டைனோ மேல கொண்டு வரதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. இண்டிவிஜுவலா இப்ப நான் ஒண்ணு பண்றேன்னா, என்னைய பத்தி சொல்லணும்னா, எனக்கு வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கா எதுவுமே தெரியாது. வந்து பிஸ்னஸ் பத்தியும் அந்த மாதிரி எதுவும் தெரியும். எனக்கு வந்து சர்வீஸ்ல தெரியும். சர்வீஸ் இப்போ சலூன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், சலூன்ல உள்ள எப்படி மெயின்டைன் பண்ணணும், எனக்கு அவுட்டரா எதுவும் தெரியாது. உள்ள எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். சர்வீஸ் ரிலேட்டடா எனக்கு தெரியும். முத்துக்கு வந்து உனக்கு எப்படி தெரியும்னா, உனக்கு வந்து ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்கா சர்வீஸையும் சரி, ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்கா ஒரு மாதிரி எப்படி சாஃப்ட்வேர் சம்திங் எல்லாமே ஒரு மாதிரி அவுட்டர் ரேஞ்ச் சலூன் இப்போ உள்ள இல்லாம இன்டீரியர் உள்ள இல்லாம சலூனுக்குள்ள இல்லாம வெளியே நிறைய விஷயம் வந்து உனக்கு தெரியும். அதுமாதிரி ஆமோஸ்க்கு வந்து அவனுக்கு என்னன்னா சலூனுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அவனுக்கு வந்து ஆல்ரவுண்டர். அவன் வந்து வெளியில இப்போ வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வேணுமா இது எங்க கிடைக்கும்னா அவன்கிட்ட கேட்டா கிடைச்சிடும். ரத்னா இருக்கான், கார்த்தி இருக்கான். அவங்க 2 பேருக்கு உள்ளது என்னன்னா, அவங்க 2 பேர் இருக்கிறனாலதான் இப்ப நம்ம வெளியே தெரியுறோம். கார்த்திக் என்னன்னா அவன் வந்து அவன் எடிட் பண்ற மாதிரி இது வரைக்கும் நான் யாரும் எடிட் பண்ணி பார்த்தது இல்லை. அவனோட எடிட்டிங் ஸ்கில் வந்து பிளாஸ்ட் அட்வான்ஸ் லெவல். அவன் போன்ல இந்த அளவுக்கு பண்றான்னா யாரும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வயசு வரைக்கும் இந்த மாதிரி எடிட் பண்ற ஸ்கில் யாருக்குமே நான் இந்த வரைக்கும் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு அவன் கிரியேட்டிவிட்டிலாம் மாஸ். ஒண்ணுமே இருக்காது, சின்னதா கத்துக்கணும். எல்லாருக்குமே எடிட் சொல்லி கொடுக்கறதும் சரி, அவனோட இதே பிளாஸ்ட். அவன் வந்து எடிட்டிங் ஸ்கில்லே வந்து வேற லெவல். ரத்னாவை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அந்த கோஆர்டினேட் எல்லாரையும் செட் பண்ணி வைக்கிறது, ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு கிளையன்ட்ட இன்டராக்ட் பண்றதா இருந்தாலும் சரி. ரத்னா எப்படி அவனோட பிளஸ் என்னன்னா லைக் ப்ராப்பர் டிசிப்ளின். அது வந்து கஸ்டமரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும், அவங்களுக்கு வந்து நடக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் கிளைண்ட் வராங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்றது அவனுக்கு ஃபர்ஸ்டே ஃபீல் பண்ணிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷ்ரூம் போறாங்கன்னா வாஷ்ரூம்ல டிஷ்யூ இல்லைன்னா அந்த சின்ன விஷயம் தான், பட் நமக்கு தோணாது. ஆனா அவங்க போயிட்டு வெளியில வரும்போது அவன் உள்ள இருக்காதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் வெளியில வரும்போது கரெக்டா அந்த டிஷ்யூ கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட பேசிட்டே இருக்கு ஃப்ளோர்ல வந்து ஒரு மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாவும் எங்கேஜ்டாவும் வச்சுப்பான். ஆனா ஸ்டைலிஷ் கிடையாது இவங்க 2 பேரும். கார்த்தி இது வந்து அவங்களோட இதை தவிர்த்து அவங்களோட ஃபீல்ட தவிர்த்து வேற எதுக்கு உள்ள வந்து சர்வீஸ்லயும் எங்களோட சர்வீஸ்லயும் ஹேர் கட் மட்டும் தான் அவங்கள பண்ணல. ஹேர் கட் பண்ணல, கலர் பண்ணல, அதை தவிர மிச்சம் எல்லாம் பண்ண வச்சிட்டோம். எல்லா வேலையும் ஹேர் வாஷ்ல இருந்து எல்லாமே அவங்கள பண்ண வச்சிட்டோம். ஒரு 4 கிளையண்ட் வருவாங்க மேனேஜ் பண்றது. நம்ம 2 பேர் ஹேர் கட் பண்றப்போ 2 பேருக்கு இன்னும் அதே டைம்ல தான் பண்ணி ஆகணும்னா கரெக்ட்டா அந்த ஹேர் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம பண்ணி முடிச்சோம். நம்மளோட அவங்கள நல்லா ஹேர் வாஷ் பண்ணி மசாஜ் நிறைய கிளையண்ட் வந்து சொல்லிட்டே போயிட்டாங்க, நீ நல்லா பண்ணீங்க ப்ரோ மசாஜ். டேய் நான் ஸ்டைலிஷ்டா சில பேர் சொல்லிருக்காங்க, நீங்க தான் ஸ்டைலிஷ் நினைச்சீங்கன்னாங்க அப்படினா நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி கலை வந்து சிஸ்டமேட்டிக்கா இதெல்லாம் இல்லாம அவன் சர்வீஸ். அவன் எந்த கிளைண்ட் வந்தாலும் அந்த கிளைண்ட் உட்கார வரைக்கும் அவனோட இதே இருக்காது, அவனே இருக்கவானே தெரியாது. அவன் கிளைண்ட் உட்கார்ந்து அவனை பேச ஆரம்பிச்சானா வந்து அந்த கிளைண்ட் முடிக்கிற வரைக்கும் அது வந்து அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த கிளைண்ட் வந்து பார்த்து ஒன்னொன்னா பார்த்து அது பண்றது வந்து அவனுக்கு ஒரு கிளைண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கிளைண்ட் ப்ராப்பரா செட் பண்ணி அனுப்பிச்சிருவான். அது உமன்ஸா இருந்தாலும் சரி, மென்ஸா இருந்தாலும். உமன்ஸ்னா இன்னும் ஒரு படி மேலதான். அது எனக்கு அதை பத்தியா அப்படிதான் போயிடல. அதான் இவ்வளவு தூரத்துக்கு டைனா ஒரு 1 இயர் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னா எல்லாருக்கும் நிறைய பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. எல்லாத்தையும் மீறி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னா நம்மளோட இப்ப என்னோட பிளஸ் மைனஸ் என்னங்கிறது நான் மிச்சம் 5 பேருக்கு தெரியும். உன்னோட பிளஸ் மைனஸுக்கு இல்ல 5 பேருக்கு தெரியும். அதுதான் இப்ப நான் ஒண்ணு தப்பு பண்றேன் இது பண்றேன் டைரக்டா வந்து சொல்றதுக்கு நீ சொல்றேன்னா அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்டே நான் இருக்கேன். அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்ல இருக்கணும்னா அதுக்கு நான் வந்து உன்னை அந்த 5 பேருக்குள்ள வந்து அந்த இது வந்து யாருக்குமே இருக்கு, அந்த கோஆர்டினேஷன் வந்து யாருக்குமே இருக்காது. அதுதான் பெஸ்ட். நிறைய பேருக்கு அந்த ஈகோ இருக்கும்ல. இப்போ 2 பேருக்கு இடையில அந்த ஈகோ கிளாஷ் ஆச்சுன்னா அது அப்படியே போயிடும். பட் ஆனா ஒரு பிசினஸ் 6 பேர் சேர்ந்து பண்றோம்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்றீங்க, தனியா கூப்பிட்டு நீங்க பண்றதெல்லாம் பிரச்சனை, தனியானாலும் பண்ணிக்கோ, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பார்ட்னர்ஷிப் மட்டும் பண்ணாத, கண்டிப்பா இதாயிரும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கவே ஃபர்ஸ்ட் இன்டீரியர் சலூன் எடுக்க போறோம் அதெல்லாம் வந்து வேற. ஆனா ஒவ்வொருத்தருமே சஜஷன் கேட்கும்போது அவங்களே செஞ்சு அனுப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்.
சோ அவங்களே அவங்களே வந்து வந்து last பட் ஆனா அவங்க வந்து ஃபேஸ் பண்ண அந்த அவங்க ரெண்டு அவங்க அவங்களோட சர்க்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. பொறுத்து. பட் அதையும் தாண்டி நம்ம வந்து அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். பட் அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் மனஸ்தாபம் ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்ல வரும், ரிலேஷன்ஷிப்ல வரும், ஃபேமிலிக்குள்ள வரும். எல்லா விஷயமுமே நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த ஈகோன்ற ஒரு கிளாஷ் ஆகும், நமக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வரும். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த மனஸ்தாபம்லாம் வந்ததுன்னா அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு போகாம மறுபடியும் அதை பேசி சார்ட் அவுட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் லாங் லாஸ்டிங்கா பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணனாவே நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். கரெக்ட் தானே? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னோட வந்து நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் டவுன் வந்துச்சு. எனக்கு இதுக்கப்புறம் இங்கேருந்து மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்து முடிவு எடுத்திருந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் பிரேக் வேணும், நான் வெளியில் போய் கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு என்னோட பர்சனல் வந்து இது வந்து அவங்க எனக்கு சண்டை தான் போடுவாங்க, இது வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, என்னோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு புரியாது, நீ வந்து ஒரேடியாக போயிரு அப்படின்லாம் சண்டைலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் வந்து நிறையா எதிர்பார்த்து எனக்கு அது எப்படி அதை வந்து இது பண்ணணும்னு, ஆனால் அதை அவங்க அழகாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போயிட்டு ஒரு 3 மாதம் நான் போயிட்டு ஒரு வெளியில் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு ஒரு சோர்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடிஞ்சுது. மறுபடியும் வந்துட்டேன் நான் வரேன். ஆனால் வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து திருப்பி வர்றதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துச்சு. இவங்க சண்டை போட்டு நீ போ அப்படி இப்படி இப்போ போறல அப்படின்னா நான் திரும்பி வந்திருக்க மாட்டேன். ஆனால் வந்து அழகா புரிஞ்சுக்கிட்டு என்னோட சிச்சுவேஷனை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்னை அனுப்பிச்சு வச்சது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு அதை வந்து மறுபடியும் அதை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற வந்து ஊக்கத்தையும் கொடுத்துச்சு. அதனால அது நல்ல மொமெண்ட்.